பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, நாம் யூதரானாலும் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் எந்த எந்த பிரிவினராக இருந்தாலும், யூதரோ கிரேக்கரோ அடிமையோ சுயாதீனரோ எந்த ஒரு பிரிவினக்காரராக இருந்தாலும் ஒரே ஆவியினாலே நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக, யார்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவி, நாம் எல்லோரும் ஒரே ஆவியிலே, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரே ஆவியிலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு என்றால் ஒரு தண்ணீரிலே மூழ்கக்கூடிய அனுபவம். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து சரீரமாக இருக்கார். அந்த சரீரத்துக்குள்ளே நாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் உள்ளுக்குள்ளே மூழ்கி விட்டோம். நாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம், மூழ்கி விட்டோம். அதுதான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமேன். ஒரே ஆவிக்குள்ளாகவே, ஒரே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஜீவ தண்ணீர், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமரிய ஸ்திரீகிட்ட சொல்வார், நான் கொடுக்குற தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லுவார். அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. பாருங்க, அதான் தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ நாம் எந்த ஒரு சபையில் நாம் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் எல்லோரும் ஒருவரே, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற சரீரத்துக்குள்ளே நாம் மூழ்கி இருக்கிறோம். அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறோம். ஆவியானவருக்குள்ளே நாம் அடங்கியிருக்கிறோம். அவருக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எல்லோரையும் அவருக்குள்ளே வைத்து பார்க்கிறார். அவருக்குள்ளே நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எவ்வளோ மேன்மையாக நம்மளை அவருக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் எல்லோரையும் ஒருபோல ஆண்டவர் பார்க்கிறார். இதை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை, வேற இனத்தார் அப்படி எதுவுமே பார்க்கல. எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோட அவருக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் விசேஷத்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் இந்த உணர்வோடு நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். எந்த தீங்கு நம்மளை அணுகாது. ஆண்டவர் நம்மளை பொதிந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எவ்வளோ மேன்மையாக நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் தனியாக இல்லை, நமக்கு யார் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் இருப்பதை நம்மளை யாரும் தொட முடியாது, அணுக முடியாது. எந்த எதிர் வல்லமைகளும் நம்மளை டச் பண்ண முடியாது. நாம் ஆண்டவருக்கு நன்றி உணர்வோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளும் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஆல்பா உமேகமானவரை துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே, ஆண்டவரே அல்லேலூயா. இந்த 12வது ஆண்டவரே நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தின் 12ஆம் தேதிக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் வேலை நாளைக்கு தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே மண்டையில் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. எங்களை எவ்வளோ விசேஷித்த பாத்திரமாய் வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா, எங்கள் எல்லாரையும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக அப்பா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறாப்பா. நன்றி தகப்பனே. நீர் எங்களை உமக்குள்ளே பொதிந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். கட்டி அரவணைத்து வச்சிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை அப்பா உம்முடைய ரத்த கோட்டைகளே அப்பா நீர் பொதிந்து பாதுகாத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே
அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போக செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒரு புதிய நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திர கத்தாவை கையிட்டு செய்கிற வேலைகளை உடைய கரம் கூட நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், இனிஜன பந்துக்கள், ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் எல்லாரோட கண்களை தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.